எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 16ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே அதே சமயத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனதுல நம்ம பான்சி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருப்பான். அதை பத்தி சீச்சியும் நம்ம யான்சியும் பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல சீச்சியோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு யான்சி கிட்ட உங்களோட ப்ளூ பிரதர் ஒரு இடத்துக்கு போக சொன்னாரு, அங்க ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கான், நீங்க அங்க சர்ச் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்ல யான்சியும் அங்க இருந்து கிளம்பி சர்ச் பண்றதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க. ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால கையில ஒரு கேண்டலை வச்சுட்டு சர்ச் பண்ணிட்டு உள்ள போய்கிட்டு இருக்க. அப்ப நம்ம யான்சியை கொலை பண்றதுக்காக ஒருத்த வந்துடுறான். டைரக்டா அவனோட வால் எடுத்து நம்ம யான்சியை கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த சமயத்துல நம்ம ஷென் வந்துட்டு அவங்கள காப்பாத்திடுறான். ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை வந்துட்டு இருக்கு. அப்ப ஷென் இளவரசரோடைய ஒரு ஆயுதத்தை வச்சு பான்சியெல்லாம் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே ஆயுதத்தை வச்சு நம்ம ஷென் மேலேயும் வீசி விடுறான் அந்த கொலைகாரன். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அது வேற ஒரு பலகையில குத்தி நிக்குது. அதை பாக்குற ஷென்க்கும் டவுட்டா இருக்கு, இது அதே போல இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த கொலைகாரனுக்கும் அடிபட்டிருக்கும், அதனால அவனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை வந்ததுல நம்ம ஷென் உடம்புலையும் அடிபட்டிருக்கும், அவன் கையில எல்லாம் கீறி ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அதை பாக்குற யான்சியும் பதறி போயிடுறாங்க, வச்சுச்சு ஒரு அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கே அப்படின்ட்டு பதறி போக அதை பாக்குற ஷென்க்கு இவளுக்கு நம்ம மேல இவ்வளவு பாசமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இல்ல ஒன்னும் இல்ல லைட்டா தான் அடிபட்டிருக்கு, கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இங்க தனியா வந்தன்னு கேட்கறதுக்கு நான் இங்க சர்ச் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம சீச்சியை தான் காட்டுறாங்க, அவளுடைய கடையெல்லாம் மூடிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க. அப்ப அந்த கொலைகாரன் நம்ம யான்சியை கொலை பண்றதுக்காக வந்தான் இல்லையா, அவன் அந்த சைடு வந்துடுறான். அவன் நம்ம சீச்சி மேலேயும் ஓடுற அவசரத்துல இடிச்சிருந்திருப்பான். அவன் முகமூடியெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்த உடனே நம்ம சீச்சியும் அவனை பிடிச்சிட்டு நீ யாருடான்னு கேட்க அவன் நம்ம சீச்சியோட கழுத்தை பிடிச்சிக்கிறான். கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயத்துல ஒரு அந்த மாஸ்க் மேன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம சீச்சியை காப்பாத்திடுறான். அந்த கொலைகாரனும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். சீச்சியும் செம்ம பயத்துல பயந்து போயிட்டு கண்ணை மூடிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இந்த மாஸ்க் மேனும் ஏய் பாரு நான் தான் வந்திருக்கேன், எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சீச்சியும் கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறாங்க, முன்னாடி நிக்கிறது மாஸ்க் மேன். நீயே என்னை காப்பாத்துன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அங்க நம்ம சீச்சி சத்தம் போட்டதால கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தா அந்த மாஸ்க் மேனும் சீச்சி பிடிச்சிட்டு ஒரு காட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துடுறான். ஒரு குளத்தை பக்கத்துல இழுத்துட்டு வந்து விட நைட்டு நேரத்துல இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா நீ எங்களுடைய ஆபீஸ்லயே வந்து டைரக்டா ஒர்க் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவன் கோவப்பட்டு திட்டி விட்டுறான், உன்னை அந்த கொலைகாரனுக்கிட்டே விட்டு கொலை பண்ண விட்டுருக்கணும், உன்னை காப்பாத்தினதுக்காக என்னை தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லுவா போல இருக்கு அப்படின்ட்டு திட்டுவோம். சீச்சி தான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் இல்லையா, இல்லப்பா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்தினல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஷென்னை தான் காட்டுறாங்க. ஷென் அசிஸ்டன்ட் கிட்ட சண்டை போட்ட இடத்துல ஒரு ஆயுதத்தை பார்த்திருப்பான் இல்லையா, அந்த ஆயுதத்தை பத்தி சொல்லி அது யாரோடது என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு அடிபட்டிருக்கிறதால அசிஸ்டண்டும் உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு மாஸ்டர், நான் வேணா டாக்டரை கூப்பிடட்டுமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யான்சியும் மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் அங்க இருந்து கிளம்பிட. ஷென்னும் நீ எதுக்காக அப்படி தனியா போய் மாட்டிக்கிட்ட, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கிறது, நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கு யான்சியும் அப்படி இல்ல சீக்கிரமா அந்த கேஸை முடிச்சாகணும் இல்லையா, அதுல க்ளூ எல்லாம் கிடைச்சிச்சு, நான் இப்ப அங்க போகலன்னா அந்த தடயத்துல வேற யாராவது அழிச்சிருவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் போயிருந்தேன், அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஒர்க் பண்ணணுமா, நீ வீட்டுல கூட தங்க மாட்டேங்கிற, உனக்கு தூக்கம் கூட இருக்கா இல்லையானே தெரியல, நீ ரெஸ்ட் எடுக்காம கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கங்கிறதுக்கு அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. அப்போ ஷென் நம்ம யான்சியே பார்த்துக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க. ஷென் யான்சியை கிஸ் பண்ற மாதிரி போக யான்சியும் கண்ணை மூடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல யான்சி அவனோட கையை போட்டு நல்லா அழுத்தி விட்டுருப்பாங்க போல இருக்கு, வலியில சத்தம் கொடுக்க. அப்பதான் யான்சியும் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்க நீ என் கையை போட்டு நல்லா அழுத்திக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்ல யான்சி ஷாக் ஆயிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இதை பாக்குற ஷென்னும் அந்த பொண்ணுடைய முகத்துக்கிட்டே கையை ஆட்டிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் கைக்கு மருந்து போட்டு விடு அப்படின்னு சொல்ல யான்சியும் உடனே கையில மருந்தெல்லாம் கொட்டி நல்லா துணியெல்லாம் நல்லா சுத்தி விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டு படுத்துக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த கொலைகாரனை தான் காட்டுறாங்க. அந்த கொலைகாரன் அவனுடைய மாஸ்டர் கிட்ட மன்னிச்சிருங்க அவளை கொலை பண்ண முடியலன்னு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவன் ஒரு மாஸ்க தூக்கி அடிக்கிறான். அந்த மாஸ்க் மேன் தான் இவனுக்கு லீடர் போல இருக்குது. அப்படியே அவனுடைய முகத்தையும் காட்டுறாங்க. இந்த லீ தான் அந்த மாஸ்க் மேன். இவன் யான்சி எதுக்காக கொலை பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியல. அவனோட கையில நம்ம சீச்சி ஒரு ரிங் போட்டு விட்டாங்க இல்லையா, அந்த ரிங் இருக்குது. அப்ப இவன் தான் நம்ம சீச்சியும் ஏமாத்திட்டு இருக்கான் போல இருக்குது. அந்த கொலைகாரங்கிட்டையும் நீ எதுக்காக அவளை கொலை பண்ணாத நீ வந்தன்னு சொல்லிட்டு திட்ட, என்னை மன்னிச்சிடுங்க, அந்த இடத்துக்கு ஷென் வந்துட்டான், அவன் வந்ததால தானே என்னால் அந்த யான்சியை கொலை பண்ண முடியல, இன்னொரு சந்தர்ப்பம் அமையட்டும் நான் கண்டிப்பாக அவங்கள கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல சரி நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு
அவன் ஏதோ ஒரு செடி ஒன்று இருட்டுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த செடியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. நம்ம யான்ஷி வழக்கம் போல அவங்க ஒர்க்குக்கு போகலான்ட்டு எழுந்திரிச்சு வந்து ஷென்னையும் பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க, ஷென் உடம்பு முடியாத மாதிரியே இல்லை, என்னால் உடம்புக்கு முடியவே இல்லை அப்படின்ட்டு எழுந்திரிக்க முடியாத மாதிரி எழுந்திரிச்சு விழுந்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க. யான்ஷியும் உங்களுக்காக நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க, உடம்பு சரியாயிடும் சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போற மாதிரி போயிட, சரி நமக்காக கஞ்சி கொண்டு வருவான்ட்டு ஷென்னும் காத்துக்கிட்டு இருக்க. அப்போ யாரோ கஞ்சி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஷென்னும் சரி நம்ம வைஃப் தான் கொண்டு வரா போலன்ட்டு எழுந்திருக்க முடியாத ஆக்டிங் பண்ணி ஊன்னிட்டு எழுந்திருக்க முடியாது எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்க. அங்க வர்றது வேலைக்கார பொண்ணு. வேலைக்கார பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு மூட் அப்செட் ஆயிடுது. எழுந்திரிச்சு உட்காந்துட்டு கஞ்சை வாங்கி வச்சுக்கிட்டு, நீ போ, எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். அந்த சமயத்துல சென்னோட அசிஸ்டன்ட் அங்க வரான். அவனை பார்த்த உடனே இன்னும் செம்ம கட்டுப்பாயிடுது. எதுக்காக வந்திருக்க, என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்க, அவன் புதுசா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். ஹன் சாதாரண ஒரு ஆளே கிடையாது, அவன் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, ஷென்னும் ஒரு சந்தேக பார்வையோட பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம யான்ஷியை தான் காட்டுறாங்க. யான்ஷியும் அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு செம சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்க. அந்த இடத்துல தான் ஹன்னும் சாவியும் இருக்காங்க. ஹன்னுக்கும் சாவிக்கும் கூட மேரேஜ் பண்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷென் வந்துடுறான். ஷென் வர்றத பார்த்த உடனே எல்லாரும் வணக்கம் போல வணங்கி நின்றுகிட்டு இருக்க. இவன் நல்லா வர்றத பார்த்த உடனே நம்ம யான்ஷியும், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்க. நான் என் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன், என் மாமனார் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படிங்க. உடனே யான்ஷியோட அப்பாவும், கண்டிப்பா வரலாம், வாங்க தளபதி வந்து உட்காருங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட, அப்படியே நைட்டும் ஆயிடுது. நைட்டும் டின்னருக்கு நம்ம யான்ஷியும் ஷென்னும் அங்கேயே தான் இருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் நிலவு சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷென்னுடைய அசிஸ்டன்ட் அவங்களுடைய ஆட்களை வச்சு நிறைய லைட் எல்லாம் கொண்டு வந்து சுத்தியிலும் வச்சுக்கிட்டு இருக்க. சாவி பாக்குறா, என்னடா இப்படி வித்தியாசமா பண்றாங்களே அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்காங்க. சாவி இருந்துட்டு யான்ஷி கிட்ட கேட்டே வச்சிடறா, என்னடி இது இப்படி வெளிச்சமா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு, உங்க வீட்லயும் கூட இப்படிதானா அப்படின்னு கேட்க, வீட்டுல வந்து பாருக்கா, அது பாக்குறதுக்கு நைட்டு மாதிரியே தெரியாது, பட்ட பகல்ல அந்த வீடு இருக்கிற மாதிரியே தோணும், எப்பவுமே லைட்டு ஃபுல்லா லைட்டா தான்க்கா இருக்கும் அப்படின்ட்டு யான்ஷியும் புலம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே நிலவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஷென் ஹன் கிட்ட, உங்க மேரேஜ் பத்தின விஷயம்லாம் உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டீங்களா, அவங்களாம் எப்ப வராங்களாம் அப்படின்ட்டு கேட்க, அவன் மழுப்பலா பேச ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு சாவி மட்டும் இருந்தா போதும், என் ஃபேமிலியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு சாவியும் அவங்களுடைய ஃபேமிலி தான் என்னுடைய ஃபேமிலி மாதிரி அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஷென்னும், அது எப்படி நீங்க சொல்றது நடக்கும், உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, உங்களோட ஃபேமிலியும் உங்க கூட இருந்தா அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், உங்களுடைய அண்ணன் தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் சொல்லணும் இல்லையா, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு. என்ன உங்க ஃபேமிலி இங்க வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல உங்க ஃபேமிலியவே காட்டக்கூடாது அப்படின்ட்டு மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்க, இடையில யான்ஷி வந்துட்டு, ஆமா ஆமா எங்க கல்யாணத்துல மட்டும் எல்லா பெரியவங்களும் வந்திருந்தாங்கல்ல, இவரும் ரொம்ப ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஆள் தான் அப்படின்ட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டே பேச, ஷென் யான்ஷியை முறைச்சு பார்க்க, யான்ஷி ஷென்னை முறைச்சு பார்க்கன்ட்டு ரெண்டு பேரும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அவங்க ஃபேமிலியே, இவங்க என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. யான்ஷியோட அப்பாவும், சரி சரி லேட் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் போய் படுக்கலாமா அப்படிங்க. ஷென் அப்பதான் திரும்புறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பக்குள்ள ஹன்னும் சாவியும் பின்னாடி போய்கிட்டு இருப்பாங்களா. ஹன் கிட்ட ஷென் இருந்துட்டு, ஹன் உங்களுடைய லவ் உண்மையான லவ்வா இருந்தா நீங்க லவ் பண்ற பொண்ணுகிட்ட உண்மையா இருக்கலாமே, அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாமே, எதா இருந்தாலும் அவ ஏத்துக்குவா இல்லையா அப்படின்ட்டு சொல்ல, இந்த ஹன் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கும் போல இருக்கு. அவன் கொஞ்சம் பயப்படுற மாதிரி யோசிக்க, சாவியும் வாங்க நம்ம போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறா. அவங்களும் போனதுக்கு அப்புறம் யான்ஷியும், என்னது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள இப்படி பேசி அந்த சுச்சுவேஷன்லயே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆக்கி விட்டுட்டீங்களே, இப்படியே பேசுறது அப்படின்ட்டு யான்ஷி சத்தம் போடுறதுக்கு, நான் என்ன தப்பா கேட்டேன், நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்ட்டு யான்ஷியை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கும். யான்ஷி இருந்துட்டு, என்கிட்ட இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேருமே கோவத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி திரும்பி நின்னுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஷென்னே ரொம்ப லேட் ஆயிடுச்சு வா போலான்னு கூப்பிட, எங்க போறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்க. அந்த சமயத்துல யான் வீட்டோட வேலைக்காரர் வந்து, தளபதி யான்ஷியோட ரூமை ரெடி பண்றதுக்காக யான் சொன்னாரு, நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல, அதனால யான்ஷி இருந்துட்டு, நீங்க போயிட்டு உங்க வீட்டுல தூங்குங்க, நான் போயிட்டு என்னோட ரூம்ல என் வீட்டுல தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போன யான்ஷிய ஷென் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு, என்ன நீ போயிட்டு தனியா உன் ரூம்ல போய் படுத்து தூங்க போறியா, அப்ப காலையில உங்க அப்பா எழுந்திரிச்சு வந்து கேட்கக்குள்ள நீ என்ன பதில் சொல்லுவ, நான் தனியா தான்ப்பா படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல போறியா
அப்படிங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. ஷென் விடாம அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்லேயும் உட்கார வைக்க, யான்ஷியும் போதும் விளையாண்டதெல்லாம் போதும், இப்போ தூங்குற டைம் ஆயிடுச்சு, இது ஷென் வீடு கூட கிடையாது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல போய் படுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு பெட்டுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதில் போய் படுத்துக்குங்கன்னு சொல்ல, உனக்காக நான் அடிபட்டு சரியில்லாத இருக்கேன், நீ என்னை போயிட்டு அந்த டேபிளில் படுத்துக்க சொல்றியா, ஏன் நான் உன் பெட்லலாம் படுக்கக்கூடாதா, நான் அந்த டேபிளில் எப்படி படுக்கிறது, உன்னால தானே எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்ல, என்ன உங்களுக்கு அடிப்பட்ட மாதிரியா இருக்கு, எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. ஷென்னை முறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்க, சரி பரவாயில்ல, நீங்கள் இப்போ அங்கேயே படுத்துக்குங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன டேபிளில் நம்ம யான்ஷி படுத்துக்க, 2 பேருமே படுத்துக்கிறாங்க. ஆனால் தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்க. ஷென்னும் பார்த்துட்டு, இங்கே பெட்டு இவ்வளோ பெரிய பெட்டாக இருக்குது, இதில் நான் என்ன இவ்வளோ பெரிய பெட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிக்க போகிறேன், நீயும் பாதி பெட்டு எடுத்துக்கலாம்ல, இங்கே வந்து படுத்துக்க, உனக்கு தூக்கம் வரலன்னா அப்படின்ட்டு ஷென் கூப்பிடுறதுக்கு நம்ம யான்ஷி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற பெட்ஷீட்டை நடுவில் போட்டு விட்டுட்டு இவங்க இன்னொரு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போத்திட்டு படுத்துக்கிறாங்க. அப்பயும் 2 பேத்துக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிட்டு தூக்கம் வராத கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ 2 பேருமே ஒரே சமயத்தில் திரும்புவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம யான்ஷிக்கு இதையும் படபடன்னு அடிச்சுக்குது. டக்குன்னு எழுந்துருச்சு, இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் வெளியே போயிட்டு நிலவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க கிளம்புன சமயத்தில் அங்கே ஒரு கேண்டில் இருந்திருக்கும், அந்த கேண்டிலை அணைச்சி விட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதனால இன்னும் பின்னாடி எழுந்திருச்சு தட்டு தருமாறி வெளியே வந்துகிட்டு இருக்க. யான்ஷியும் பார்த்துட்டு, நீங்களும் எதுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், நீங்க தூங்க வேண்டியதானே ரூம்லயே அப்படிங்க, நீ வெளியே வரக்குள்ள பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த கேண்டில் அணைச்சி விட்டுட்டு வெளியே வந்துட்ட அப்படிங்க. கேண்டில் அணைச்சி விட்டுட்டா, நைட்டு நேரத்துல கேண்டில் எதுக்கு, தூங்க தானே போறீங்க, அந்த சமயத்துல கூடமா கேண்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்க. நைட்ல எனக்கு இருட்டா இருந்தா தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு யான்ஷியை பார்க்க, நம்ம யான்ஷி மட்டும் அப்படியே தெளிவா அவனுடைய கணக்கு தெரியுது. யான்ஷியும் விடாம, நீங்க எதுக்கு அங்க போய் படுத்து தூங்காம எங்க எதுக்கு வரீங்க, போய் படுத்து தூங்க வேண்டியதானே, வாய் பேசிக்கிட்டே இருக்க. ஷென்னும் கீழே இறங்கலான்ட்டு இறங்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம யான்ஷியோட பக்கத்துல வேற ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கும், அதுவும் ஆஃப் ஆயிடுது. அவனால அந்த படிக்கட்டில் கூட இறங்க முடிய மாட்டேங்குது. தட்டு தடுமாறி இறங்குறத பார்க்குற நம்ம யான்ஷிக்கும், இவனுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, ஏன் இப்படி நடக்கிறான் அப்படின்ட்டு பார்க்க, ஷென்னும் தட்டு தடுமாறி கல்லுலாம் இடிச்சு பக்கத்தில் வந்து உட்கார, யான்ஷிக்கு கன்ஃபார்மாக ஆயிடுது இவனுக்கு நைட் ஆனா கண்ணு தெரியாது போல இருக்கு அப்படின்ட்டு. அதனால யான்ஷி அவனை நல்லா கலாய்க்கிற மாதிரி, அங்கே பாருங்க அங்கே அந்த நட்சத்திரம் தெரியுது, இங்கே பாருங்க இங்கே இந்த நட்சத்திரம் தெரியுது அப்படின்ட்டு ஒவ்வொரு நட்சத்திரமாக காட்டிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக அங்கே வானத்தில் எந்த ஒரு நட்சத்திரமுமே இல்லை, ஒரே ஒரு நிலவு மட்டும் இருக்குது. இந்த பொண்ணு அவனை கலாய்க்கிறதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஷென்னும் சமாளிக்கணுங்கிறதுக்காக ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச நட்சத்திரத்தோட பேரெல்லாம் சொல்லி இங்க இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப யான்ஷி, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்லாம் சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, அதனாலவே நான் நிறைய சாப்பிடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஷென்க்கு வந்து ஒரு பழைய ஞாபகம் வருது. சின்ன வயசுல நம்ம குட்டி யான்ஷி ஷென் ஜெயிலில் இருந்தப்ப யாருக்கும் தெரியாத ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து ஷென்க்கு கொடுத்துருப்பா இல்லையா, அது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்பயும் இதே வார்த்தையை சொல்லியிருந்திருப்பா. எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் கண்ணு நல்லா தெரியும், உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்லாம் சொன்னாங்க, இல்லைன்னா உடம்பு சரியில்லாத போயிடுமா, அதனால தான் உனக்கு பாரு நான் ரைஸ் கேக் கொண்டு வந்திருக்கேன், நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. ஷென்னும் அதை ஆசையாக வாங்கி சாப்பிட்ருந்துருப்பான். அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருவோம், ஒருவேளை அந்த பொண்ணு தான் இவளோ அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு ஷென் நம்ம யான்ஷி முகத்தை அப்படியே தொடுற மாதிரி போக யான்ஷி கவனிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு விலகிக்க, அப்படியே விடிஞ்சும் போயிடுது. காலையில வரைக்கும் அங்கேயே 2 பேரும் உட்காந்து டேபிள்ல படுத்து தூங்கி இருப்பாங்க போல இருக்கு. ஷென் தான் முதல்ல கண்ணை முழிச்சு பாக்குறான். யான்ஷி ஷென்னுடைய கையை போட்டு ஏதோ தலகாணி வச்சு படுக்கிற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க. ஷென்னும் எழுந்துருச்சு யான்ஷியே பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப யான் வீட்டு வேலைக்காரன் வந்துட்டு தளபதினு கூப்பிட, அப்பதான் நம்ம யான்ஷிக்கு முழிப்பே வருது. அவங்களும் பார்த்துட்டு எழுந்திருச்சிடுற. ஷென்னும் கை வெளியில கையை பிடிச்சுக்கிட்டே என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, உங்களை யான் அமைச்சர் உள்ள கூப்பிடுறாரு, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ஷென்னும் யான்ஷியும் அங்க போயிடுறாங்க. ஷென் முன்னாடி போய் நின்னுட்டு என்ன விஷயம் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்க எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அவன் டக்குன்னு நம்ம சாவிக்கு முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு நம்ம சாவி கிட்ட, என்னை மன்னிச்சிட்டு, நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய் சொல்லி இருந்துட்டேன், உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருங்கிற உண்மையை சொல்றான். நம்ம ராஜா மாதாவுக்கு பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் எப்பவுமே இருப்பான் இல்லையா, அவனுடைய தம்பி தான் இவன். அது சொல்ல இவனோட அப்பா எல்லாம்
யான்ஷியோட அப்பெல்லாம் அப்படி ஷாக் ஆயிட்டாரு. என்ன ஜங்கோடையா தம்பியா நீங்க அப்படின்ட்டு கேட்க ஆமான்னு சொல்ல ஷென்னுக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. அப்பனா நீங்க பெரிய இடத்துல இருக்கீங்க, நீங்க உங்க அண்ணனோட இன்ஃப்ளூயன்ஸை நிறையவே யூஸ் பண்ணியிருக்கலாம், எந்த ஆபத்தும் வந்திருக்காது, அதெல்லாம் நீங்க எதுக்காக மறைச்சிங்க, என்ன விஷயத்த காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் என் அண்ணன் இந்த ஜங் தான், அதுக்காக அவன் பண்ணுறதெல்லாம் சரியாகிட முடியுமா, பிரின்ஸ்க்கு என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுடைய கதையை முடிக்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்துச்சு. என்னால் என்னுடைய தங்கச்சியை காப்பாற்ற முடியல, அவனும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த ஷியாங் ஒர்க் ஷாப் ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லையா, அதில் இவங்க ஃபேமிலியும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க போல இருக்குது. அதுலேருந்து இவனை காப்பாற்றிருக்காங்க, ஆனால் அவனுடைய தங்கச்சியை காப்பாற்றலை. அவங்கெல்லாம் என் கண்ணு முன்னாடியே செத்தாங்க, அதனால தான் என்னுடைய நேமையே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய நேமுக்கு முன்னாடி ஹன்ட்டு என் அம்மாவுடைய ஃபேமிலி நேமை வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஒரு குடும்பத்தையே குழந்தைங்க பேரண்ட்ஸுன்ட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத தலையை வெட்டி கொண்டிருக்காங்க. அதை இவன் நேர்லேயே பார்த்துருக்கான். அதில் தான் இவனுடைய சிஸ்டரும் இருந்திருக்காங்க போல இருக்குது. அந்த ஃபேமிலியெலாம் இவனுடைய சிஸ்டருடைய ஃபேமிலி தான் போல இருக்குது. அதெல்லாம் நேரில் பார்த்த கோவத்தில் தான் நான் எப்படி அவங்களுடைய ஹெல்ப்போட என்னால் வாழ முடியும், அவங்களோட நான் எப்படி டச்சில் இருக்க முடியும், அதனால தான் நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேத்துக்குமே ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது, கண்ணில் தண்ணி வர மாதிரிலாம் இருக்குது, எல்லாருமே அழுகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுது. ஹனு என்னை மன்னிச்சிடுன்ட்டு சாவிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணு கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் யான்ஷி ஷெனுக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுப்பில் போயிட்டு புக்கில் படித்ததெல்லாம் செய்கிறேன்ட்டு எதையோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு கண்ணு ப்ராப்ளமாக இருக்குது தான் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்காக மூலிகை சாப்பாடுகள்லாம் சமைப்பாங்க போல இருக்குது. அதை வாசனை வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியல, நாத்தம் வாமிட் வர மாதிரி இருக்கும் போல இருக்கு. எல்லாருமே மூக்கை மூடிக்கிட்டு இருக்க நம்ம யான்ஷி கூட மூக்கில் 2 துணியை வச்சு துருத்தி விட்டுட்டு ஏதோ போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாமிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு அசிங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. கடைசியாக ஒரு சூப்பை ரெடி பண்ணி கொடுத்து இதை கொண்டு போயிட்டு ஷென் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஷென் அந்த சூப்பை ஓப்பன் பண்ணக்குள்ளேயே நாத்தம் தாங்க முடியல, மூக்க மூடிக்க மேடம் தான் இதை உங்களுக்காக சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கவும் அவனும் வேற வழி இல்லாமல் ஸ்பூனில் அள்ளி சாப்பிடலான்ட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். அதை முழுங்கவே முடியல, வாமிட் வர மாதிரி இருக்கு. அங்கிளும் பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கே அப்படின்ட்டு அவர் கண்ணெல்லாம் வேற மூடிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல ஷென்னும் அந்த பவுல் ஃபுல்லாக இருக்கிற சூப்பை ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் சரி வெளியே போகலான்ட்டு டோரை ஓப்பன் பண்ண அசிஸ்டன்ட் ஒரு பிளேட்டோட சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க ஷென் அங்கேருந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஆனால் அசிஸ்டன்ட் ஒரு லெட்டரை கொடுத்து இதை படிங்கன்னு சொல்ல ஷென்னும் அதை வாங்கி பார்க்குறான். நீங்கள் ஏன் நைட் ஆனால் இவ்வளோ லைட்டை எடுத்துகிட்டு எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் இந்த லஞ்சை சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அப்படி சாப்பிட மாட்டேன்னா இன்னொரு லெட்டர் இருக்குது அதையும் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அந்த லெட்டரில் நம்ம யான்ஷி என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த நாடே பயப்படுற இந்த வெள்ளை பிசாசுக்கு நைட்டானா கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்லன்னா இதை ஊரை ஃபுல்லாகவே பரப்பி விட்டுருவேன், அதுக்கப்புறம் உங்கள் மரியாதை என்ன ஆகிறது அப்படின்ட்டு மிரட்ட வேற வழி இல்லாத ஷென்னும் சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை டேபிளில் கொண்டு போய் வைக்க ஷென்னும் அதுலேருந்து ஒரு துண்டு பீஸை மட்டும் எடுத்துட்டு இதெல்லாம் எதுக்காக இப்படி சமைச்சு வச்சிருக்கா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னோண்டு துண்டை எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு கீழே விழுந்துருதா. அது அசிஸ்டன்ட் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கு. அவன் உடனே இது நம்ம பக்கத்தில் வரக்கூடாதுன்ட்டு ஊதி விடுறத பாருங்களேன், ஒரு மாதிரி காமெடியாக ஊதி விடுறா. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கும் போல இருக்குது. அசிஸ்டண்ட்டும் தளபதி உங்களால் இதை சாப்பிட முடியலன்னா நான் இதை எடுத்து போயிடுற விட்டுருங்களேன் அப்படின்ட்டு அந்த பிளேட்டை எடுக்கிறதுக்காக போவான்னா ஒரு அடி போட்டு விட்டுட்டு இருடா நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை சாப்பிட முடியாமல் அப்படியே வாமிட் வருது. வர அதை எடுத்து அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிடுறான். அவன் அந்த சாப்பாடை சாப்பிட முடியாத கோவத்தில் அசிஸ்டண்ட் கிட்ட கோவத்தை காட்ட அவன் அப்படியே அங்கிருந்து நழுவி ஓடி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் சரி இந்த சாப்பாடை வெளியே துப்பிடலாமான்னு பார்க்குறான். ஆனால் அவன் முடியலை. கிடக்கிறது தெரிஞ்சா யான்ஷி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வெளியே சொல்லிடுவா இல்லையா அப்படின்ட்டு குடிச்சாது இது முழுங்கிடலான்ட்டு தண்ணியை முடக்குன்னு குடிச்சு முழுங்கிற அசிஸ்டன்ட் யான்ஷியை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் ஷென்னோட ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி யான்ஷி கிட்ட மேடம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு, என்ன நடக்கும்னே தெரியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே டோர் ஓப்பன் ஆகுது. ஷென் வெளியே வந்துடுறான். அசிஸ்டண்ட்டும் மாஸ்டர் நான் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியே போக அப்போ 2 காவலாளிகள் வர நம்ம யான்ஷியும் ஷென்னையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, அதனால அங்கே என்ன பார்க்குறீங்க, ஒழுங்காக உயிர் தப்பிக்கணும்னா இங்கேருந்து ஓடி வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஷென்னு யான்ஷிக்கிட்ட நீ என்னை கொலை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அப்படின்னு கேட்க
ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு புக்கிலெல்லாம் படித்து அந்த சாப்பாடை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எனக்கு கொலைகாரிங்கிற பட்டம் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. நான் அந்த சிக்கனை கட் பண்ணக்குள்ளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ண தெரியுமா? எனக்கே நாத்தம் தாங்க முடியல அப்படிங்க. நீ அந்த புக்கை நீ சரியாக படிச்சியா, சரியாக படித்து தான் செஞ்சியான்னு கேட்க, நான் சரியாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஏதோ வேறு ஏதோ மாற்றி போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக அதில் மாமிசம் சேர்க்கக்கூடாது போல இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது மாமிசத்தோடு சேர்த்து செய்ய வேண்டிய பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி செஞ்சு கொடுத்துருக்கா. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிய வருது, அச்சோ நம்ம தப்பாக செஞ்சுட்ட போல இருக்கே அப்படின்ட்டு. அதே மறைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகணுங்கிறதுக்காக தானே அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு. எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்க்க, எங்கே இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கியா? எங்கேயும் போகக்கூடாது, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு யான்ஷியை அவனுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக, அங்கே இந்த சென் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம யான்ஷி ஒரு துணி எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த துணியை எடுத்து காட்ட அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த துணியை வாங்கி அவன் கையில் வச்சுக்கிறான். அப்போ நம்ம யான்ஷியும் அந்த ஷியாங் ஒர்க் ஷாப்பை பற்றி கேட்க ஆரம்பிக்க, அப்போ அவனுக்கு அவனுடைய ஒய்ஃபோட ஞாபகம் வருது. அதனால அவன் ஒய்ஃபை பற்றி நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பொண்ணு போல இருக்கு, ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ண போல இருக்கு, எல்லா வேலையும் அவளே பார்த்துக்கிட்டு இருப்பா போல இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு கேண்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த கேண்டிலை பார்த்துட்டு ஐயோ நெருப்புங்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை அப்படியே மாறி போயிடுது. ஷென்னும் பார்த்துட்டு இதுக்கு மேலே அவன்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம், அவனுடைய மனநிலை திரும்பவும் மாறிடுச்சு, இதுக்கு மேலே கேள்வி கேட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் அவங்களுடைய வண்டியில் வந்துக்கிட்டு இருக்க. அப்போ எதிரில் ஹன் வந்துகிட்டு இருப்பானா, அவன் தனியாக வந்துட்டு இருக்க. ரெண்டு ஆட்கள் வந்துட்டு நம்ம ஹன்னை வழி மறைக்கிறாங்க. ஹன்கிட்டையும் வணக்கம் சொல்லிட்டு இங்க் பிரின்ஸ் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு அவன் முடியாதுன்ட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க, இவனுங்க ரெண்டு பேரும் குண்டு கட்ட அங்கேருந்து தூக்கிட்டு போகிறானுங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஹன்னை பிரின்ஸ் இங்க் எதுக்காக தூக்கிட்டு போனோம், என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய், தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.